தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருவதன் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தி அவங்களுடைய பயோகிராஃபியும் இவங்க எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். ஆர்த்தி ஒரு நடிகை கிடையாது. அவங்க அம்மா அப்பா தான் சினிமா ஃபீல்டில் இருக்காங்க. ஆர்த்தியோடைய அம்மா பேர் சுஜாதா விஜயகுமார், அவங்க அப்பா விஜயகுமார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொடியூசர் கம்பெனி வச்சுருக்காங்க. நிறைய டிவி சீரியல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ஹிட் சீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில திரைப்படங்களையும் தயாரிச்சிருக்காங்க. ஆர்த்தி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். ஆர்த்தி தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை சென்னையில் படித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்தில் போய்ட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க. ஆர்த்தி எப்போவுமே அமைதியாக தான் இருப்பாங்களாம். இவங்களுக்கு நல்லாவே சமைக்க தெரியுமா, சமைக்கிறதுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, யூடியூப்பை பார்த்து டிஃப்ரென்ஸாக அவங்க நல்லாவே சமைப்பாங்களாம். குஷ்புவும் ஆர்த்தியோட அம்மா சுஜாதாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டா. குஷ்பு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்த்தி உங்கள் அம்மாவோட போயிருக்காங்க. அங்கே தான் ஜெயம் ரவி அவர்கள் வந்திருக்காரு. அங்கே தான் முதல்ல ஜெயம் ரவியும் ஆர்த்தி மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. குஷ்பி மேடம் தான் ரெண்டு வீட்லேயும் பேசி இவங்க ரெண்டு பேருக்கு கோலாகலமாக ஜூன் 4, 2009 திருமணம் நடந்துச்சு. 2010 ஆறு அப்படின்னு ஒரு பையன் பிறந்தான். 2014 அயன் பிறந்தான். ஆர்த்தி எப்போவுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்க வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஷேர் பண்ணிடுவாங்க. ஃபேஷன் டிசைனிங்கும் ஷேர் பண்ணுவாங்க. இவங்களுக்குண்டு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆர்த்தி சிறு தொழில் ஒன்றையும் கவனிச்சுறாங்க. கொரோனாவால் உலகமே முடங்கிய போது சிறு தொழில்களை நடத்தும் பெண்கள் ஆர்த்திக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கொரோனாவால் தங்கள் தொழில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது என்பதை மனவேதனுடன் ரொம்பவே விளக்கியிருக்காங்க. அதன் பிறகு தான் ஆர்த்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் சிறு தொழில்கள், குறிப்பாக பெண்கள் நடத்தும் சின்ன சின்ன பிஸ்னஸ்களே தனது சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் செய்ய முடிவெடுத்து அப்போது முதல் தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் ப்ரொமோட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த பலரும் ஆர்த்தியை பாராட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரைஸ் ஃபார் கேர்ள் என்ற அமைப்பின் விளம்பர தூதராகவும் ஆர்த்தி இருக்கிறாங்க. இந்த அமைப்பின் மூலமாக ஏழ்மை நிலையில் இருக்கும் பெண்களுக்கு கல்வி கற்க பல உதவிகளை செஞ்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் கியூட் ஜோடியாக வலம் வந்த ஜெயம் ரவி ஆர்த்தி அவர்கள் திருமணமாகி 15 ஆண்டுகள் கடத்த நிலையில் இரு மகன்களுக்கும் நிலையில் ஜெயம் ரவி அவர்கள் தற்சமயம் தன்னுடைய திருமண பந்தத்திலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கதான் ரசிகர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் மனசில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.